சாரி, டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு, அதான் லேட். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை, இப்போதான். என்ன சாப்பிட்ற? இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். டீ மட்டும். Yes, sir. 2 டீ. Okay, sir. Anything else? No. ஆனந்த், என்ன சொல்றதுன்னே தெரியல ஆனந்த். நம்ம விஷயத்த சொல்ல போய் தான் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. அம்மா சும்மாவே ரொம்ப பயந்த சுபாவம். அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உடனே ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு ஆனந்த். என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. இப்பதான் முழிச்சு லேசா பேச ஆரம்பிச்சிருக்காரு. முழிச்ச உடனே என்னதான் தேடினாரு. இன்னும் 1 வாரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தப்பு பண்ணிட்டேன் ஆனந்த். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. ஆனா அப்ப இந்த டென்ஷன்ல நான் என்ன பண்ணேன், என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியல. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்ப அம்மா அழுது அவங்க சொன்னபடிதான் கேட்கணும்னு, இல்லைன்னா அவங்க ஆனந்த், நீ மறுபடியும் வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுறியா ப்ளீஸ்? நீ கிளம்பி ஹாஸ்பிட்டல் போ. உங்க அம்மா தேடுவாங்க. நீ கிளம்பலையா? இல்ல, கொஞ்ச நேரம் இங்க. என்ன பண்ணலாம் ஆனந்த்? எல்லாமே ரொம்ப அவசரமா நடக்குது. அப்பா இப்பெல்லாம் எதையுமே பொறுமையா யோசிக்க மாட்டேங்கிறாரு. இன்விடேஷன் கூட ரெடி பண்ணிட்டாரு.
ஆனந்த், நீ மறுபடியும் வந்து பேசுறியா ப்ளீஸ்? திவ்யா, சாரி திவ்யா. சத்தியமா நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. பட் இப்போ நாம் இருக்கிற சூழ்நிலையில் முக்கியமாக உங்கள் அப்பா அம்மாவோட நிலைமையை நினச்சா நாம் சேர்ந்து வாழறதுக்காக அவங்களோட உயிரை பணயமாக வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமும் இல்லை, தைரியமும் இல்லை. ஆனால் என்னால் தனியாக இருக்க முடியல திவ்யா. இட் ஹர்ட்ஸ் மீ அ லாட். செத்துடலாம் போல இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்காக நான் வாழ்ந்தாகணும். அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன். வீட்லேயும் சொன்னேன், அவங்களும் உடனே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனால் திவ்யா, இப்போ எனக்கு நடக்க போகிற கல்யாணம் என்னுடைய தனிமையை போக்குறதுக்காக மட்டும்தான். ஐ டெஸ்பரேட்லி நீட் அ சேஞ்ச். எனக்கு ஆத்ம திருப்தியான வாழ்க்கை அமையிறதுன்னா அது உன்னோட மட்டும்தான் திவ்யா. somehow life has to go on. என்ன திவ்யா அமைதியா இருக்க? சாரி திவ்யா, உனக்காகவும் உங்க அப்பா அம்மாவுக்காகவும் இந்த பொய்யை சொல்லிட்டேன். I love you, Divya.